ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்னைக்கு ஜூலை 31க்கான நியூஸ் பேப்பர் ரீடிங் தான் பார்க்க போறோம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து வயநாடுல பயங்கர மழை பெஞ்சு லேண்ட்ஸ்லைட்ஸ்லாம் நிறைய வந்துருச்சுங்க. டிவோட்டீஸ் கிரியேட் ரக்கர்ஸ் அட் பாபநாசம் செக் போஸ்ட் டிமாண்டிங் என்ட்ரி இன்டு ஃபாரஸ்ட். அங்க வந்து சொரிமுத்து ஐயனார் டெம்பிள்னு ஒரு கோயில் இருக்குங்க. அந்த கோயில்ல இப்ப ஆடி அமாவாசைக்கு அங்க போய் நல்ல ஒரு தரிசனங்கள்லாம் செய்வாங்க. ஸோ அதுக்கு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் வந்து பெர்மிஷன் லாஸ்ட் 3 இயர்ஸா ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதனாலதான் இப்போ வந்து அங்க டிவோட்டிஸ்லாம் ஒரு பிரச்சனை பண்ணிருக்காங்க. ரக்கிள்ஸ் அப்படின்னா ஒரு நாய்ஸி ஃபைட் இல்ல டிஸ்டர்பன்ஸ், கொஞ்சம் சத்தமா சண்டை போடுறது, அவ்வளவுதாங்க. இப்போ இந்த இடத்துல பாருங்க, ஷாப்ஸ் பிசினஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஷட் இன் திருமங்கலம் ஏரியா. திருமங்கலம் ஏரியால வந்து நேத்து அந்த டோல்கேட்டை மூட சொல்லி போராட்டங்கள் ஏதோ நடந்தது. போலீஸ் டீடைன் தோஸ் ஹூ ப்ரொட்டஸ்டட் நியர் கப்பலூர். கப்பலூர்ல ப்ரொட்டஸ்ட் பண்ணவங்கள பிடிச்சு வச்சிருந்தாங்கன்றதுதான் டீடைன். ஆனா இந்த இடத்துல டீடைன்னா ஸ்டாப் ஃப்ரம் ப்ரொசீடிங், ஸோ முன்னேறத தடுக்கிறது அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இந்த இடத்துல பாருங்க, ஆப்ஷன் ஆர் ஸ்ட்ராட்டஜம். கோர்ட் ஷுட் லிமிட் கவர்னர்ஸ் பவர் டு ரெஃபர் பில் டு பிரசிடென்ட்ஸ் வித்தவுட் காஸ். ஸோ ஸ்டேட் கவர்மெண்ட்ல இருந்து ஒரு மசோதா வந்த உடனே அது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அனுப்பாம, சரிங்களா, காரணமே இல்லாம அனுப்பாம, அது என்ன காரணம்னு தெளிவா கவர்னர் சொல்லணும். அதனால கவர்னரோட பவரை வந்து குறைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து அவங்க ஒரு ஆப்ஷனா எடுத்துக்கிறாங்களா, அதாவது சென்ட்ரல்ல போய் சஜஷன் கேட்கறது ஒரு ஆப்ஷனா வச்சிருக்காங்களா, இல்லாட்டினா ஸ்டேட்டை வந்து பழி வாங்குறதுக்காண்டி இது ஒரு ஸ்ட்ராட்டஜியா வச்சிருக்காங்களான்னு தெரியல அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து, impatience with jobs, budget stress on employment is good, a lot more needs to be done. So impatience with jobsனா ஜாப்ஸ் கிடைக்காம ரொம்ப பொறுமை இழந்து இருக்காங்க. ஸோ கவர்மெண்ட் இந்த மாதிரி இந்த பட்ஜெட்ல ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்கு கான்சென்ட்ரேட் பண்ணணும்னு சொன்னதெல்லாம் கரெக்ட் தான். ஆனா அதுல இன்னும் நிறைய நம்ம ஒர்க் பண்ண வேண்டியது இருக்கு, இன்னும் ஸ்டெப்ஸ் எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுல வந்து பாருங்க, கவுண்டர்ஸ் நிர்மலா கவுண்டர்ஸ் சார்ஜஸ் பை அப்போசிஷன் ஆன் பட்ஜெட். பட்ஜெட் மேல அப்போசிஷன் பார்ட்டி ஒரு சில குற்றச்சாட்டுகள் வச்சிருக்காங்க. அதையெல்லாம் நம்மளோட பினான்ஸ் மினிஸ்டர் வந்து அதுக்கெல்லாம் பதில் கொடுக்குறாங்க. ஸோ பதில் கொடுக்கறது தான் நம்ம இங்க என்ன சொல்லுவோம்னா கவுண்டர்ஸ், பதில் அளித்தல். ஸோ ஃபார்மர்ஸ் மீட்டிங் மீடியா நாட் வயலேஷன் ஆஃப் டெக்கோரம். ஸோ அந்த அமைதியை குலைக்கல, மீடியா வந்து அந்த அமைதியை குலைக்கல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அகிலேஷ் பேர்ஸ் வித் அனுராக் தாக்கூர் ஓவர் அக்னிபத் ஸ்கீம். அக்னிபத் ஸ்கீம் சம்பந்தமா ஒரு டிஸ்கஷன் நடந்துச்சு. யாருக்கு? அகிலேஷ்க்கும் அனுராக்கும். இது ஆர்கியூமெண்ட் தான், ஆனா ஸ்பேர்னா ரொம்ப தீவிரமா போன ஆர்கியூமெண்ட் கிடையாது. அடுத்தது பாருங்க, 150% கஸ்டம்ஸ் டியூட்டி வந்து எதுல போட்டிருக்காங்கன்னா கெமிக்கல்ஸ் போட்டிருக்காங்க. இதை வந்து சயின்டிஸ்ட் எல்லாம் அலர்ட் பண்ணிருக்கு. அடுத்து, பார் கவுன்சில்ஸ் cannot charge exorbitant enrollment fee அப்படின்னு இருக்கு. எக்ஸார்பிட்டன்ட்னா ரொம்ப ரொம்ப எக்ஸ்பென்சிவானதுங்க. நோ டெர்த் ஆஃப் பொலிட்டிக்கல் வில் டு ஃபுல்ஃபில் பீப்புள்ஸ் ஆஸ்பிரேஷன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நோ டெர்த் அப்படின்னா நோ ஷார்டேஜ் ஆஃப் பொலிட்டிக்கல் வில் அப்படின்னா நிறைய ஆபீசர்ஸ் கமிட்டட் டு சப்போர்ட் ஆஃப் பாலிசி மேக்கர்ஸ். இங்க சிச்சுவேஷனை புரிஞ்சு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் போடுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க, அது கம்மியா இல்லைன்னு சொல்றாங்க. சைனால இருந்து ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் எந்த விதத்திலையும் இந்தியா அலோவ் பண்றதில்ல, அதுல மாத்து கருத்தும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்தியன் பேங்கோட எம்டி சிஇஓ வந்து சாந்திலால் ஜெயின், அவங்க வந்து இன்னும் பேங்கோட ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிசினஸ் நியூஸ்ல வரும்ல, ஆர்பிஐ எல்சிஆர் ட்வீக் மே ஹிட் கிரெடிட் growth நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் அப்படின்னு சொல்றாங்க. ஆர்பிஐயோட லிக்விட் கவரேஜ் ரேஷியோ வந்து மே ஹிட் கிரெடிட் growth அப்படின்னா நிறைய லோன்ஸ் கொடுக்கறத அது குறைக்கும். அடுத்து நம்மளோட நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் அப்படின்னா நம்மளோட ப்ராஃபிட்டையுமே குறைக்கும். லிக்விடிட்டி கவரேஜ் ரேஷியோனா நாளைக்கு செலவுக்கு வேணுமான்ற பணம் நம்மள்ட்ட இருக்கா, சரிங்களா. இப்ப இது வந்து எடுக்க தேவைப்படும் அப்படின்னா நீங்க 1.5 days நம்ம போட்டீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் மாறிடும், சரிங்க. இதுல வந்து பாருங்க, மசௌத் பெசர்கியான் அவங்கதான் வந்து ஈரானோட 9th பிரசிடென்டா பதவி ஏற்றிருக்காங்க. அடுத்து மானு பர்கரும் சரப்ஜித் சிங்கும் டபுள்ஸ் 10 மீட்டர் ஃபைனல்ஸ்ல வந்து 3rd பிரைஸ், அதாவது பிரான்ஸ் வந்து வின் பண்ணியிருக்காங்க. இன்னையோட வேர்டு வந்து ஹாப்டிக். ஹாப்டிக் அப்படின்னா ரிலேட்டிங் டு த சென்ஸ் ஆஃப் டச்னு அர்த்தம். ஸோ அவங்க ரொம்ப டச்சிங்கா பேசினாங்க அப்படின்னு சொல்றதுனா நீ ஸ்போக்கு வெரி டாக்டிக்லி அப்படின்னு வருங்க. ஸோ இதோட இன்னையோட நியூஸ் பேப்பர் ரீடிங் முடிஞ்சுச்சு ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.